நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். சங்கீதம் 102:7. ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை தனித்திருக்கும் சூழ்நிலை போல் நாம் இருக்கிறோமா? ஐயோ, எனக்கு தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க, என்னோடய உறவினர்கள் எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, எப்பயுமே என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தவங்களாம் ஒருவேளை நம்மளை தனித்து விடப்பட்ட நிலையில் விட்டுட்டு ஒருவேளை கடந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்றைக்கி கொடுக்கிறதான வார்த்தை, ஆண்டவர் நம்மை தனியே விடுகிற தேவன் அல்ல. ஒரு நாள் யாக்கோபு தன்னுடைய தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து ஏர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி போகிற வழியில் சூரியன் அஸ்தமித்தபடினால ராத்திரி தூங்குறதுக்காக ஒரு கல் தலைக்கு வச்சு அவர் படுத்துட்டார். கர்த்தர் அவரை தனியே விடலை. யாக்கோபே, நீ படுத்திருக்கிற அந்த பூமி முழுசையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். யாக்கோபை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி யாக்கோபை தனியே விடாதபடி தகப்பனும் தாயும் ஒருவேளை யாக்கோபுக்கு கூட பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அழைத்த தேவன், அபிஷேகம் பண்ணின தேவன், தெரிந்தெடுத்த தேவன் யாக்கோபை கைவிடலை. கர்த்தருக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போயிட்டு இருந்தாலும் கூட கர்த்தர் இன்றைக்கி கொடுக்கிறதான வார்த்தை, எப்படி இந்த யாக்கோபோடு தேவன் கூட இருந்து யாக்கோபுக்கு மட்டுமல்ல யாக்கோபின் சந்ததிக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து யாக்கோபை தனியே விடாதபடி கர்த்தர் கூட இருந்தாரோ, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடும் கூட இருப்பார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நமக்கும் தருவார். God bless you.